everyone, யாரா பசங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் 9.8ல இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கேங்ஸ்டர் ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்க 9.8ல் இருக்க சம்ஸை மட்டும் பர்டிகுலராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியாடாம்மா? எஸ். ஸோ திஸ் செக்ஷன் 9.8ல் எல்லா மாடலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். டன்னாமா? ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். பிடிஎஃப் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ பிடிஎஃப் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னால் ஆக்சுவலி என்ன? ஒரு டைம் ஆச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போய் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். நம்ம சேனலில் எந்த லைவ் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? வாட் எவர் த லைவ்ஸ், ஓகேங்களா? அந்த லைவுக்கு கீழே ஒன் செக். எஸ். ஸோ திஸ் இஸ் our சேனல். எல்லாத்துக்கும் தெரியும், இதுதான் நம்மளோட சேனல். இந்த சேனலில் லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இந்த லைவில் தான் நம்மளோட எல்லா லைவ்ஸும் போகும். ஸோ இந்த லைவ்ஸ் எல்லாமே நம்ம இது வரைக்கும் போயிருக்கோம். கரெக்டாடாமா? ஸோ இதில் வாட் எவர் த லைவ்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் சி. என்ன லைவ் வேணாலும் நீங்கள் எடுத்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி லைவ், ஓகேங்களா? இந்த பயாலஜி லைவ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த மோர் ஆப்ஷன் தான். இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் திஸ் பிடிஎஃப். வாட் எவர் என்ன செக்ஷன் எடுத்தாலும் சரி, அந்த பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கீழேயும் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல யூ ஹாவ் டு என்ட்ரி யோர் மொபைல் ஐடிஸ். உங்களோட மொபைல் ஐடிஸை நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட்டா? ஸோ ஒன் செக். அந்த இமெயில் ஐடியை நான் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு ஐ வில் ஷோ யூ. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக பாருடாமா? ஸோ கேன் யூ சி திஸ் பிடிஎஃப்ஸ்? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோடபிள் ஃபார்மேட்டில் வரும். ரைட்? இந்த மாதிரி எல்லா செக்ஷன்லையுமே பிடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வேணும், கஷ்டப்பட்டு இந்த செக்ஷன்ஸோட நோட்ஸ் கஷ்டப்பட்டு எழுத்து கவனிக்க வேண்டாம். நோட்ஸ் வில் பி ப்ரொவைடட். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ சாஃப்ட் காப்பி. ஸோ உங்கள் ஃபோனில் அது டவுன்லோடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட் ராமா? ஓகே. ஸோ செக்ஷனுக்குள்ளே போயிடலாமா? எஸ். டன். ஸோ பசங்களா, வி ஹாவ் பிளான்ட். ஸோ நம்மளோட எல்லா விஷயங்களுமே இது ஹைலைட்டட் சாப்டர்ஸ் எல்லா விஷயத்தையும் பார்த்து சக்ஸஸ் லைக் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அண்ட் அது கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஒவ்வொரு கிளாஸஸ் ஒவ்வொரு சாப்டர்ஸ் முடித்த உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்டெப்த் இந்த ஸ்டார்டிங். ஸோ இப்போ திருப்பி ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்லித் தருவாங்களான்னு கேட்டால் ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி ஒரு ஃபுல் ரிவிஷன் ஆட்ட போகிறோம். ஸோ இது 50 days ஒரு டியூஷன் மாடா. ஸோ இதில் நீங்கள் தயவு செஞ்சு யூ ஹாவ் பார்ட்டிசிபேட். ஸோ பசங்களா, இதில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கான 3 minute பேட்சஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் வி ஹாவ் வைஸ் டெஸ்ட். இந்த வந்து பப்ளிக் ரிலேட்டடான கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா. இந்த டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த டெஸ்ட் வந்து 18th Jan இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் பேலன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இன்னும் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்லாமா? So before starting, okay, actually area of a curve நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். சரியாடாமா? What is area of integration? Area of integrationனா என்ன அப்படின்னு ஒருத்தங்க கொஷின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ண சொல்லணும். ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் மீன்ஸ் ஒரு கர்வுக்கும் அவங்க சொல்கிற வாட் எவர் பாடி. இப்போ வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு கர்வுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஏரியாஸை நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியாடாமா? ஸோ இந்த பாக்ஸ் ஆஃப் ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் திஸ் பாக்ஸ் ஆஃப் ஏரியா. ஓகேங்களா? இப்படி ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வுக்கும் இப்படி இருக்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்க ஏரியாவை நம்ம சொல்ல போகிறோம். சரியாடாமா? ஸோ ஆக்சுவலி இப்போ இதை நீங்கள் கவர் பண்ணுறது, இதை வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஷார்ட்ஸில் எங்கேயாவது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது எப்படி கவர் பண்ணுறோன்னு. இதோட ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இது எந்த ஷேப்பும் இல்லை. ஷேப்பே இல்லாமல் ஏரியா ஃபார்மில் போகிறதுங்கிறது கஷ்டம். ஸோ யூ ஷுட் ஹாவ் சம் ஷேப். இப்போ ரெக்டாங்கிளாவோ ஸ்கொயராகவோ சர்க்கிளாவோ கியூபாய்ட் இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸுக்கு நம்ம ஏரியா படிச்சிருக்கோம். ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிரும். வித்தவுட் எனி ஃபார்முலா வி கான் ஃபைண்ட் ஏரியா. ஸோ இதை ஒரு ஷேப்பாக நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். அப்போது ஏன் மனசுக்குன்னு இல்லை, மற்றவங்க எல்லாத்துக்குமே தோணுன ஒரே விஷயம் என்னென்னா இப்படி குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸாக போட்டு கவர் பண்ணலாம்ல இந்த பாக்ஸை ஃபுல்லாக. இப்படி ஒரு ரெக்டாங்கிள் அப்படியே பக்கத்தில் ஒட்டி இப்படி இந்த ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாவெல்லாமே ஆட் பண்ணாலே இதுக்கு ஈக்குவல் ஆயிரும்ல.
addition, right? இந்த rectangle area, இந்த rectangle area, இந்த rectangle area, அடுத்தது இந்த rectangle area, இந்த மாதிரி இந்த rectangles ஓட ஏரியாவை கவர் பண்ணிட்டாலே பாதி வேலை முடிஞ்சுது, ரைட்? ஸோ அப்போ ஏரியாங்கிறது என்னது? இட் இஸ் லைக் summation of this, sum of area of this rectangles. அவ்வளோதானே கான்செப்ட்? எஸ், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போது சமேஷனுங்கிறது வெல் நோன். நம்மளுக்கு ஒரு விஷயம் இவ்வளோ தான் இருக்குது, 5 பேர்த்த ஆட் பண்ணா சமேஷன் யூஸ் பண்ணலாம். 6 பேர், ஒரு ஃபைனைட் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணோம்னா நம்ம சமேஷன் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ இருக்குன்னே நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, நம்மளால் மேனுவலாக கவுண்ட் பண்ண முடியாது, அந்த இடத்துல சமேஷனுக்கு பதிலாக என்ன போடணும்? இன்டகிரேஷன் போடணும். ஸோ சமேஷனும் இன்டகிரேஷனும் ஒன்று தான். ஸோ சமேஷனுங்கிறது நம்மளால் மேனுவலாக எத்தனை பேர் இருக்காங்க, தனித்தனியாக இருக்காங்கன்றப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷனுங்கிறது தனித்தனியாக இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்மளால் பர்டிகுலராக வெல் டிஃபைனாகவும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்ம இன்டகிரேஷன் போடுறோம், இந்த இடத்துல இன்டகிரேஷன் போடுறோம். ஸோ ரெக்டாங்கிள்ஸ் எங்கேருந்து எங்கே வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் நான் ரெக்டாங்கிள்ஸ் போட்டு 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 ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஏ, இதை பின்னு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்லேயும் இங்கேருந்து இது வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதுதான்டாமா. ஸோ அது ஏலேருந்து பி வரைக்கும் நான் ரெக்டாங்கிள்ஸாக பார்த்து ஆட் பண்ணுறேன், ஓகே? ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸோட ஏரியா நீங்கள் சொல்லலாம், மேம் எல்லாம் ஒரே ரெக்டாங்கிளாக இருந்தால் தானே அப்போ பண்ண முடியும். எஸ், எல்லாரும் ஒரே ரெக்டாங்கிள் கிடையாது. ஒவ்வொரு டைமும் இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து மாறிக்கிட்டே இருக்குது, ரைட்? ஆனால் இதோட இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த குட்டி டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை நான் கான்ஸ்டண்ட்டாக தான் வச்சுக்கிறேன். இந்த லென்த்து வேணால் மாறுதே தவிர அந்த குட்டி குட்டி அளவு இருக்குல்ல, அந்த அகலத்தை நான் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஆனால் அது வந்துட்டு மெஷர் பண்ணுற அளவுக்கு கிடையாது. இட் இஸ் லைக் எப்படி அப்படின்னா, இப்போது யூ ஹேவ் திஸ், இந்த மாதிரி இது ஒரு 1 சென்டிமீட்டர், இப்படி 1 சென்டிமீட்டராச்சும் இருந்தால் நான் சொல்லலாம். இல்லைனா இது வந்து ஒரு 1 மில்லிமீட்டர், இந்த மாதிரி மெஷர் பண்ணுற அளவு கூட இல்லாமல் ஒரு சின்னதாக எடுத்துக்கிறேன், ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்னதை என்னால் மெஷரில் சொல்ல முடியாது, பட் இட் இஸ் வெரி ஸ்மால் குவான்டிட்டி. ஸோ வெரி ஸ்மால் குவான்டிட்டினா யார்? இட் இஸ் dx, ஓகேங்களா? ஸோ அவங்களோட அகலம் வந்து dx. ஏன் எக்ஸ் போடுறேன்? ஏன்னா லென்த்து, இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை சொல்கிறது எக்ஸ் தான் சொல்ல முடியும், இதோட ஹைட்டை சொல்கிறது ஒய் தான் சொல்ல முடியும். இஃப் யூ ஹாவ் எனி பாயிண்ட் லைக் திஸ், ஓகேவா? இங்கிருந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து இதோட டிஸ்டன்ஸை எப்படி சொல்ல முடியும்? இவங்களோட எக்ஸோட வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு யாரை சொல்ல முடியும்? ஒய் வச்சு தான் சொல்ல முடியும், ரைட்? ஒரு பாயிண்ட் இருக்குன்னா எக்ஸ் தான் அதோட அகலத்தையும் ஒய் தான் அதோட ஹைட்டையும் சொல்ல முடியும், கரெக்ட்? ஸோ அப்போது இது எக்ஸில் சின்னது, ரொம்ப மைன்யூட்டான வெரி ஸ்மால் குவான்டிட்டி, இட் இஸ் கால்ட் dx, ஓகே? அண்ட் ஏன்னா லென்த் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா L இன்ட்டு பி. ஸோ அதனால தான் பிக்கு நம்ம dxனும், எல்லுக்கு என்ன? இப்போ நீங்கள் எல் சொல்லணும். நான் என்ன சொல்லலாமா? இதுதான் எல். இப்போ இந்த பாயிண்ட்டோட ஹைட்டு தான் இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டும், இந்த பாயிண்ட்டோட ஹைட் தான் இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டும், இந்த பாயிண்ட்டில் இருக்கிற ஹைட் தான் இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டும். விச் மீன்ஸ் எல்லா பாயிண்ட்டும் எங்கே இருக்காங்க? எல்லா பாயிண்ட்டும் கர்வ் மேலே இருக்காங்க. கர்வ் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டோட ஹைட்டை யாரால் கொடுக்க முடியும்? அதோட ஒய்யோட வேல்யூ விச் இஸ் f of x ஆல் தான் கொடுக்க முடியும். டன், அதாவது y இன்ட்டு dx. ஸோ அந்த ரீசன்னால தான் ஏரியாங்கிறது இன்டகிரேஷன் y இன்ட்டு dx தாம்மா. உனக்கு அந்த ரெக்டாங்கிள் போட தெரியணும், அவ்வளோதான். ரெக்டாங்கிள் போட தெரிஞ்சால் ஏரியா சிம்பிள். இந்த ரெக்டாங்கிள் நம்மளுக்கு போட தெரியுமா? வேலை முடிஞ்சுது, ஓகே? ஸோ கேன் வி ஃப்ரேம் இட்? டன், ஏரியா ஆஃப் தி ரீஜியன் பவுண்டட் பை தி எலிப்ஸுங்கிற ஒருத்தங்க ஏரியா. ஸோ இந்த சம்ஸுக்கெல்லாம் டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் தி டயக்ராமுக்கு ஒரு மார்க் கொடுப்பான். என்ன கொடுக்குறானோ இல்லையோ, டயக்ராமுக்கு ஒரு மார்க் இருக்குது, சரிங்களா? ஸோ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? இது -a, இது வந்து a, இது வந்து b அண்ட் திஸ் இஸ் -b. இதுதான் எலிப்ஸ், கரெக்டுங்களா? இவனை மொத்தமாக இந்த எலிப்ஸோட மொத்த ஏரியாவையும் சொல்லணும். லைக் whenever a object is symmetric, ஒரு சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா, இப்போது ஒரு பேப்பரில் நம்ம ஹார்ட்டின் கட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு கட் பண்ண வேண்டாம். அந்த பேப்பரை 2ஆக மடித்து ஒரு பாதி ஷேப்பை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும், ஹார்ட்டின் வந்துடும். ஒரு சர்க்கிள் வரையணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பேப்பரை 2ஆக மடித்து செமி சர்க்கிளாக மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும், விரிச்சிங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ இப்போ சிமெட்ரிக்குன்றப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்?
இந்த ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இது எல்லாமே கண்டுபிடிச்ச மாதிரி 4 டைம்ஸ். ஏன்னா இது எல்லாமே ஈக்குவல். இது இந்த ஏரியா அளவு தான் இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஒரு 4 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பார்ட்டோட ஏரியா என்ன? ஸோ இந்த பார்ட்டோட ஏரியான்றப்போ என்னடாமா பண்ணணும்? யூ ஹாவ் டு டேக் இன் அ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் போடு பார்க்கலாம். இந்த ரெக்டாங்கிள் உனக்கு தெரிஞ்சால் போதும். எங்கேருந்து ரெக்டாங்கிள் போடணும்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரெக்டாங்கிள் போடுவீங்க. கரெக்ட்? இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ரெக்டாங்கிள் போட வேண்டியதாக இருக்கும். அம்மா ரைட் ராமா? ஸோ இந்த பாயிண்ட்டும் என்னது? இது ஆரிஜின் விச் இஸ் 0. அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி ஏ வரைக்கும் நீங்கள் ரெக்டாங்கிள்ஸ் போடணும். கரெக்ட்? ஸோ யுவர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஏன் நான் 4 இன்க்ளூட் பண்ணுறேன்? 4 அந்த மாதிரி 4 ஷேப் இருக்குது, 4 பார்ட் இருக்குது. 0 to A. இதில் எல்லாத்துக்குமே கிளாரிட்டி இருக்கும். டன். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இந்த லென்த்தை யாரால் கொடுக்க முடியும்? இதால் கொடுக்க முடியும். இப்போ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன்னா இதோட லென்த் இந்த பாயிண்டால் கொடுக்க முடியும். இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் அவங்களோட லென்த்தை கொடுக்க முடியும். இந்த பாயிண்ட்ஸோட ஹைட் தான் அந்த ரெக்டாங்கிளோட லென்த். ஆமா ரைட்? ஒரு பாயிண்டோட ஹைட்டுங்கிறது யார்? y கோஆர்டினேட். சரிங்களா? ஸோ இந்த கர்வோட y கோஆர்டினேட் என்ன? ஓகே, இந்த கர்வ் மேலே இருக்கிற பாயிண்ட் எல்லாமே இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து y கண்டுபிடிங்க. தட்ஸ் இட் ராமா. சரிங்களா? ஸோ x² by a² ப்ளஸ் y² by b² is equal to 1. So y² by b² is equal to 1 minus x² by a². When you take LCM, we will be having a² minus x² divided by a². And y² is equal to b² into a² minus x² by a². When you take square root எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? y is equal to b and a square root விட்டு வெளியே வந்துடும். இவங்க மட்டும் ஸ்கொயர் ரூட்குள்ளே மாட்டிப்பாங்க. ரைட் ராமா? இதுதான் உன்னோட b. So this y into dx 4 into 0 to a b by a into square root of a² minus x² into dx. சரிடாமா? இந்த b by aக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறீங்க. இந்த b by aக்கு இங்கே வேலை கிடையாது. ஸோ டேக் இட் அவுட் சைட். ஸோ 4b by a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a. இது ஒரு ஃபார்முலா. இது டைரக்ட் ஃபார்முலா. இது என்னடாமா? டைரக்ட் இன்டகிரேஷன். ஸோ a² minus x² into dx. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டா x by 2 square root of a² minus x² plus a² by 2 log of a² by 2 sin inverse of x by a அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே வாடாமா? sin inverse of x by a அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். எஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 6 ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4b by a இதோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? x² by 2 square root of a² minus x². x² by 2 x by 2 டாமா. ஓகே, x by 2 square root of a² minus x² plus a² by 2 sin inverse of x by a. இதுதான் ஃபார்முலா. சரிடாமா? ஸோ லிமிட் அப்ளை பண்ணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட்னா என்னது? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்லி எக்ஸ் எத்தனை இடத்துல இருக்குது? 3 இடத்துல இருக்குது. இந்த 3 இடத்துல ஏக்கு போடணும். எக்ஸுக்கு பதிலாக ஏ போடுங்க. இங்கே ஏ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? a by 2 square root of a² minus a². அண்ட் இது என்னது? a² by 2 sin inverse of a by a. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு 0 போடணும். when you apply 0 it is completely 0 into anything it is 0. அண்ட் அதே மாதிரி தான் sin inverse of 0வும் 0 தான். ஸோ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். இது ஃபுல்லாமே 0. ஸோ இந்த 2 டேர்ம் தான் இருக்கும். இதுவும் 0 ஆயிரும். பிகாஸ் a² minus a² it is 0. ஸோ 4b by a² by 2 into sin inverse of 1. sin யாருக்கு 1 இருக்குன்னா 90 டிகிரிக்கு 1. ஸோ pi by 2.
இதுவும் கேன்சல், 4 கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ பை ஏபி ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாடாமா? இன்டகிரேஷன் டஃப்பே கிடையாது. அந்த ரெக்டாங்கிளை போடுற இது ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுற ஆன்சர் வருது. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ காட் இட் அப்படின்னு நினைக்கிறேன். யாடாமா? ஸோ இப்போ அதே மாதிரி இதை ட்ரை பண்ணலாமா? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜியன் பவுண்டட் பை தி parabola. You have a parabola. இது என்ன parabola-னா ரைட் சைடு y² = 4ax. அப்போ ரைட் சைடில் ஒரு parabola நீங்கள் போடுறீங்க. ஓகே, அண்ட் திஸ் லைன், இந்த லைனை எப்படி பிளாட் பண்ணணும், வரைகிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? இன்டர்செப்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் யுவர் இன்டர்செப்ட்ஸ். எக்ஸுக்கு 0ன்னு போடு, ஒய் என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். ஒய்க்கு 0ன்னு போடுங்க, எக்ஸ் என்ன கிடைக்கும்? +2 கிடைக்கும். ஸோ 0, -2, 0, -2, which means here 0, -2. Then அடுத்தது 0, 2, 2, 0, 2, 0னா இங்கே இப்படி போகிற ஒரு லைன். சரிடாமா? ஓகே, பேரபோலாவாலையும் லைனாலையும் இப்போ ஃபார்ம் பண்ண ஏரியாவை நீங்கள் சொல்லணும். யூ ஹாவ் டு சே தி ஏரியா. அப்படின்னா என்னது? இந்த ஏரியாவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஏரியாவில் வி கான் புட் இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக போட முடியாமா, இல்லை இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக போடலாமா? வாட் யூ கன்சிடர்மா? எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் எவர், உங்களோட இஷ்டம், நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் ரெக்டாங்கிள்ஸை போடலாம். யூ கேன் பிளாட் இட் இன் யோர் ஓன் வே. எப்படி வேணாலும் நீங்கள் ரெக்டாங்கிள்ஸ் போடலாம், உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, வி டேக் இட். நாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லீப்பிங் ரெக்டாங்கிள்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்லீப்பிங் ரெக்டாங்கிள்ஸ், குட்டி இப்படி ஸ்லீப்பிங் ரெக்டாங்கிள்ஸ். ஓகே, ஸ்லீப்பிங் ரெக்டாங்கிள்ஸ்னால் என்னது? ஹைட்டு ரொம்ப குட்டியான ஹைட். அந்த ரெக்டாங்கிளோட அந்த இந்த இருக்குல்ல, இந்த லென்த், இந்த பிரெத் இருக்குல்ல, அந்த பிரெத் வந்து நான் ரொம்ப குட்டியாக எடுக்கிறேன். விச் மீன்ஸ் ஹைட்டு சொல்கிறேன். ஹைட்டு தானே குட்டியாக இருக்குது. ஹைட்டுன்றப்போ அது ஒய்யா? ஸோ இப்போ எனக்கு ஒய் தான் குட்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ மை ஏரியா ஃபார்முலா இஸ் ஆக்சுவலி டிஒயில் தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா ஹைட்டு குட்டி. இப்போது இந்த அகலத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும். ஹவு டு யூ சே திஸ்? இதை எப்படி நீங்கள் சொல்வீங்க? தட்ஸ் தி பாயிண்ட். ஓகேவா? இது வந்து ஒரு பாயிண்ட் கிடையாது. இப்போது இதுக்கும் நார்மலாக என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுதான் ஆக்சிஸ், அண்ட் இதுதான் கர்வ். கரெக்டாக? இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் ஆக்சிஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் அவங்களோட எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இந்த கர்வ் மேலே பாயிண்ட் இருக்கும், இவனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னால் எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? ஆனால் இது ஆக்சிஸே கிடையாது. இங்கேயும் 2ஆக இருக்குது. ஓகே, ஸோ பட் ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லலாம். இவனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த ஆக்சிஸ் டு இந்த பாயிண்ட், இந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்டை நம்மளால தெளிவாக சொல்ல முடியுமா? எஸ், அதுதான் பெருசு. கரெக்டா? இதுலேருந்து இதுதான் பெருசு. ஸோ லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம்? x2 ஆர் எக்ஸ் ரைட் சைடு தானே இருக்குது, ரைட் சைடு. ஓகேவா? எக்ஸ் ரைட் அதுதான் வந்துட்டு அதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. நான் ஆக்சஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆக்சஸ் வச்சு தான் எனக்கு எக்ஸ் கோஆர்டினேட் தெரியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? we are subtracting this distance. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இது யாருடாமா? இது பேரபோலாவில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ லைனோட எக்ஸ் கோஆர்டினேட்லேருந்து பேரபோலாவில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட்டை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட லென்த்து கிடைச்சிரும். டன். ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் எக்ஸ் லைனோட எக்ஸ் கோஆர்டினேட்லேருந்து எக்ஸோட பேரபோலாவோட கோஆர்டினேட்டை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு லென்த்து கிடைச்சிரும் இன்டூ டிஒய். திஸ் இட்ஸ் அவ்வளோதான். இப்போ லிமிட் சொல்லணும். இப்போது இது எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? எங்கேருந்து எங்கே ரெக்டாங்கிள் வரைக்கும் போடுறீங்க? இங்கே வரைக்கும் ரெக்டாங்கிள் போட்டு கடைசியில் இங்கே வரைக்கும் ரெக்டாங்கிள்ஸ் போடுறோம். ரைட்?
ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லணும். இந்த 2 பாயிண்ட் வரைக்கும் நம்ம ரெக்டாங்கிள்ஸ் போடுறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி சொல்வீங்க? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பேரபோலாக்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ வாட் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ராமா? y square is equal to x and y is equal to x minus 2, which means x is equal to y plus 2. அது இங்கே போடு. y square is equal to y plus 2. Take it to the side. Minus y minus 2 is equal to 0. இதை factorize பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? y minus 2 and y plus 1 is equal to 0. So y is equal to 2, minus 1. So y எந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது தெரியுது. உங்களுக்கு y தெரிஞ்சாலே போதும். ஏன்னா we are plotting, நம்ம y தானே plot பண்ணுறோம். y நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் தெரிஞ்சாலே போதும். இங்கே ஓகே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு வேறு மார்க் இருக்குது. ஸோ ஓகேடா. ஸோ ரைட் இட் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. எக்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ் டாமா? அப்போது எக்ஸ் என்னவாக இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 + 2 which is 4. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 + 2 which is 1. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இது 4, 2 and 1, -1. இதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும் கர்வ் போகுதுடாமா? -1ல் ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் எனக்கு இந்த ட்ரையாங்கிளை நான் -1ல் ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள்ஸை நான் ட்ரா பண்ணுறேன். ரெக்டாங்கிள்ஸ், நாட் ட்ரையாங்கிள்ஸ், ரெக்டாங்கிள்ஸ். ஓகே. ஸோ இப்போ பண்ணலாமா? எஸ். -1 to 2. வெரி குட். ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ் கோஆர்டினேட்டராமா? ஃபஸ்ட்டு ரைட் சைடில் யார் இருக்கா? லைன் இருக்காங்க. லைனோட எக்ஸ் கோஆர்டினேட். லைனோட எக்ஸ் கோஆர்டினேட் யாருக்கு ஈக்குவல்? y + 2க்கு ஈக்குவல். ஸோ y + 2 மைனஸ் பேரபோலாவோட எக்ஸ் கோஆர்டினேட். பேரபோலாவோட எக்ஸ் கோஆர்டினேட் யார்? y². ஸோ y² இன்ட்டு dy. இது மூணுமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். 3 பேர்த்தையும் நீங்கள் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணலாம். y இன்டெகிரேட் பண்ணால் y²/2, 2 இன்டெகிரேட் பண்ணால் 2y and y² இன்டெகிரேட் பண்ணால் y³/3. இப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். when you apply 2, நீங்கள் 2 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்னடாமா கிடைக்கும்? when you apply 2, 4/2 + 4 -8/3. ரைட்? மைனஸ் போட்டுட்டு -1 அப்ளை பண்ணுங்கள். 1/2 -2 -1/3. ரைட் ராமா? when you take it as an like மாற்றி எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 4/2லேருந்து 1/2 போச்சுன்னா 3/2. ஓகே. 4லேருந்து +2 +6. நெக்ஸ்ட்டு -8/3 + 1/3 -7/3. when you take LCM, 6 is your LCM and it is 9 + 36 - 14. நீங்கள் ரெண்டு பற்றி ஆட் பண்ணிங்கன்னா you will be having 23. ஸோ 23 இவனே ஆட் பண்ணிங்கன்னா 49. ஸோ ஒரு நிமிஷம், ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டாமா? 3/2 கரெக்ட். 4ல் 2 போச்சுன்னா 2 தானே. 4 + 2 is 6. -8/3 + 1/3 1 sec. சாரி இங்கே ஆக்சுவலி ப்ளஸ் தான் வந்திருக்கணும். ரைட்டா? ஏன்னா இதுவே -1. ஸோ -8 it is +1. ஸோ இட் இஸ் -9/3 டாமா. ஸோ இட் இஸ் 3/2 into +6 - 3 which is 3. So 3/2 + 3 என்ன வரும்? 9/2 square units. Okay வாடா பசங்களா? So 9/2 square units, this is your area. So I hope area இவ்வளோ தாண்டாமா. இவங்களுக்கு நடுவில் என்ன கேப் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறது தான் ஏரியா. சரிங்களா? ஸோ பாருங்கள்,
Find the area of the region common to the ellipse. இந்த ellipseக்கும் இந்த லைனுக்கும் காமன். ஓகே, ஸோ இட் இஸ் அ கிரியேட்டிவ் கொஷின் ராமா. இது ஒரு ellipse, இப்படி ஒருத்தர் இருக்காரு, இப்படி ஒருத்தர் இருக்காரு. ஓகே, ஸோ ellipse பாயிண்ட் என்னது a -a to a and this is b to b. இது என்னடாமா உங்களோட எக்ஸ் கோஆர்டினேட். உங்களோட எக்ஸ் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட எக்ஸ் இன்டர்செப்ட் ஏவும் ஒய் இன்டர்செப்ட் பின்னு இருக்குது. ஸோ இது வழியாக போகிற லைன் இதுதான் அந்த லைன். சரிங்களா? எலிப்ஸுக்கும் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் காமன் டு தி எலிப்ஸ் அண்ட் தி ஸ்ட்ரெயிட் லைன். எலிப்ஸுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் காமனாக இருக்க ரீஜியன். ஓகேவாடாம்மா? ஹவு டு யூ ஃபைண்ட் இட்? இது ரொம்ப சிம்பிள். சரியா? என்ன பண்ணலாம்? ரெக்டாங்கிள்ஸ் போட்டுக்கலாமா? எப்படி வேணால் ரெக்டாங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஹவு டு வி ட்ரா திஸ் ரெக்டாங்கிள்? இந்த ரெக்டாங்கிள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸ் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போட்டிருக்கோம்? இங்கிருந்து இங்கே வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? ஸோ இந்த லைனை பாரு, பி போட்டுறாத, பி போடாதீங்க. இந்த லைன், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? 0. 0லேருந்து ஏ வரைக்கும் நான் போடுறேன். ஸோ மை ஏரியா வில் பி 0 to A. சரிங்களா? ஓகே, டன். இப்போது இது வந்து நான் இப்படி தானே ரெக்டாங்கிள்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து குட்டி குட்டியாக, விச் மீன்ஸ் இந்த லென்த்து, இந்த அகலம் குட்டி குட்டியாக இருக்குது. அகலம் குட்டி குட்டியாக இருக்குன்னா டிஎக்ஸ் தான் குட்டி. ஓகேவா? யூ ஹவ் டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஹவு டு யூ ஃபைண்ட் திஸ் லென்த் ஆஃப் தி ட்ரையாங்கிள்? இங்கே ஹைட்டை நீ கண்டுபிடிக்கணும். கரெக்ட்? இந்த ரெக்டாங்கிள்ஸோட ஹைட்டை நீ கண்டுபிடிக்கணும். இங்கே இதுதான் டாஸ்க்கு. ஏன்னா ஆக்சஸ் கூட ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா ஹைட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆக்சஸ் கூட ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா ஹோல் டிஸ்டன்ஸ்லேருந்து வேணுன்ற டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹோல் டிஸ்டன்ஸுன்றது என்னது? இதுதான் ஹோல் டிஸ்டன்ஸ். இருக்கிறதுல இதுதான் பெரிய ஹைட். யாரிடாமா? எலிப்ஸ் மேலே இருக்கிறவங்க தான் பெரிய ஹைட். எலிப்ஸ் மேலே இருக்கிற ஹைட்டை யார் கொடுப்பா? எலிப்ஸோட ஒய் கோஆர்டினேட். எலிப்ஸோட ஒய் கோஆர்டினேட் நம்ம இப்போ தானே பார்த்தோம். So y square by b square is equal to 1 minus x square by a square, which is a square minus x square by a square nu varum. So y square is equal to b square by a square into square root of a square minus x square nu varum. Square root varadhu. Into a square minus x square. Now if you take square root, b by a into square root of a square minus x square, right? இதுதானே எலிப்ஸோட y கோஆர்டினேட். எலிப்ஸோட ஹைட். எலிப்ஸோட ஹைட்னா இங்கிருந்து ஆக்சஸ் வரைக்கும் ஃபுல்லாக வந்துடும். ஓகே, எனக்கு ஆக்சஸ் வரைக்கும் ஃபுல்லாலாம் வேண்டாம், அப் டு திஸ் லைன் வரைக்கும் போதும். அப்போ அது லைனோட நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அப்போ லைனோட ஹைட்டுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கரெக்ட்? லைனோட ஹைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால இது என்னடாமா, எலிப்ஸோட ஹைட்லேருந்து இந்த லைனோட ஹைட்டை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். பிஃபோர் இட் ஸ்டாப்ஸ் தட். ஸோ அப்போ 0 to A. வாட் இஸ் எலிப்ஸோட ஹைட்? கோஆர்டினேட் யாருடாமா? நம்ம எழுதிட்டோம். லைனோட கோஆர்டினேட் எழுதுங்க. லைன் கோஆர்டினேட் யாருக்கு ஈக்குவல்? 1 minus x by a, which is a minus x by a into b. So b by a into square root of a square minus x square minus b by a into a minus x into dx. கரெக்டுங்களா? ரெண்டு பேத்துலையுமே b by a காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துக்கலாமா? b by a நான் வெளியே எடுத்துக்கிறேன். 0 to a integration a square minus x square ஒரு term and minus of a minus xங்கிறது ஒரு term. இதை வேணால் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா அது ரெண்டு தனித்தனி டேர்ம் தானே. இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். 3 டேர்ம் இருக்குது. 3 பேர்த்தையும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணணும். சரியாடாமா? ஸோ b by a இவங்களை இன்டகிரேட் பண்ணால் இப்போ தானே பார்த்தோம். வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆன்சர்? எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. சரிங்களா? இவங்களோட ஆன்சர் மைனஸ் ஏஎக்ஸ். அவ்வளோதான், எக்ஸ் மட்டும் கூட வரும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 0a. நீங்கள் 0 போடுறதுனால டெஃபினெட்லி எல்லாமே 0 ஆயிரும். ஸோ இப்போ 0 நம்ம கணக்கே எடுத்துக்க வேண்டாம், ஏவை மட்டும் எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் ஏ போடுவீங்க? எக்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எத்தனை இடத்துல இருக்குடாமா? 5 இடத்துல இருக்குது. 5 இடத்துல நீங்கள் ஏ போடணும். ஓகே, ஸோ b by a into
a/2 into 0ன்னு மாறிடும், ரைட்? இங்கே போட்டிங்கன்னா ப்ளஸ் a²/2 sin inverse of a/aன்னு வரும். அண்ட் இங்கே போட்டிங்கன்னா மைனஸ் a² அண்ட் இட் இஸ் ப்ளஸ் a²/2. So what is your answer, Dhamma? b/a into 0. இது வந்து 1. So pi/2 into a²/2 ஒன்று. இது பார்த்தீங்கன்னா மைனஸ் a² ப்ளஸ் a²/2. மைனஸ் a² ப்ளஸ் a²/2வை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது வந்து -1. -1 இருக்குது, 1/2 இருக்குது. -1ல் half போயிடுச்சுன்னா -half இருக்கும். சரிங்களா? ஸோ a²/2வை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ b/a a²/2வை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா pi/2 -1. ஓகே, ஏவும் ஏவும் கேன்சல். ஸோ விச் மீன்ஸ் இந்த 2 LCM எடுத்து மேலே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ pi -2 இன்ட்டு AB டிவைடட் பை 4க்கு ஈக்குவல். ரைட் ராமா? ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான். டன்? எஸ். இவ்வளோ தாண்டா பசங்களா. ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் ஒரு பெரிய விஷயமா நினச்சி பயப்படாதீங்க. யூ கேன் டூ இட். என்ன சம் வேணாலும் அதில் க்ரியேட்டிவாக எவ்வளோ சம் கேட்டாலும் உங்களால் போட முடியும். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் போகலாமா? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? 3x - 2y + 6 = 0. இது ஒரு லைன். அண்ட் இது என்னது? x = கொடுத்தா அதுக்கு பேர் ஒரு ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா y என்ன கிடைக்கும்? -2y = -6. ஸோ y = 3 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்? yக்கு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் என்ன கிடைக்கும்? 3x + 6 = 0. ஸோ x = -2 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டாமா? ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பிளாட் பண்ணனா லைன் வந்துடும். அவ்வளோதான். சரியா? 0, -2. 0, -2னா -2, -0. -2, -0னா இங்கே இருக்கான். -2, -0. நெக்ஸ்ட்டு இது 0, 3. 0, 3னா இங்கே இருப்பான். சரியா? இந்த லைன் தான் வந்துட்டு அந்த லைன். ஓகேவாமா? திஸ் இஸ் தி தட் லைன். இதுதான் நம்ம 3x - 2x + 6 = லைன். அண்ட் x = -3. x = -3 என்னது? -3 வழியாக போகிறேன். ஸோ இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது இப்படி ஒரு லைன். திஸ் இஸ் x = -3ங்கிற லைன். நெக்ஸ்ட்டு x = 1. 1னா இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். x = 1. ஓகேவாடாமா? அடுத்தது என்னது? ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இவங்களுக்கும் நடுவில் இருக்கிற லைன்ஸ். ஓகேவா? இதனால என்னென்ன ஏரியாலாம் பவுண்ட் ஆகுது? இப்போது இதுனா இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இப்படி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ரைட் ராமா? எஸ். ஸோ தீஸ் ஆர் தி வெரி லிட்டில் ட்ரையாங்கிள் யூ ஹாவ். x = 1. சாரி தப்பு பண்ணிட்டோம். x -1ல் நான் -1ல் ப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். x = 1னா இங்கே இருப்பான். கரெக்ட்? பாசிட்டிவ் ஆக்சஸ். ஸோ அப்போ என்னது? இங்கே இருக்க ஒரு குட்டி ட்ரையாங்கிள் அண்ட் இங்கே இருக்க ஒரு குட்டி ட்ரையாங்கிள். ஆக்சுவலி இது இந்த ஏரியா நெகட்டிவில் வரும். ஏன் இது நெகட்டிவில் வரும்னா, ஏன்னா உங்களோட ஹைட்டு வந்து தலைகீழாக இருக்குல்ல. y கோஆர்டினேட் வந்து இங்கே நெகட்டிவில், கீழே பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்கும். அதனால் ஏரியா நம்மளுக்கு நெகட்டிவில் வரும். ஸோ நெகட்டிவில் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு மாடுலஸ் போட்டு எழுதணும். இந்த குட்டி இங்கே குட்டி இருக்க ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள். சரியாடாமா? ஸோ இதுக்கு நீங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஏன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரெக்டாங்கிள்ஸாக போட போகிறீங்க. இப்படி ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, இப்படி ஒரு ரெக்டாங்கிள், ரைட்? அண்ட் இப்படி ஒரு ரெக்டாங்கிள்
இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ரெக்டாங்கிள்ஸ் போட்டு கவர் பண்ணுங்க. இந்த ரெக்டாங்கிள்ஸ் எங்கேருந்து எது வரைக்கும் போடுறோம்? -3லேருந்து இந்த பாயிண்ட் என்னடாமா -2, கரெக்டா? ஸோ ஏரியா என்னது? -3லேருந்து -2 வரைக்கும் போடுறோம். நான் மாடுலஸ்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த ரெக்டாங்கிள்ஸ் எங்கேருந்து எங்கே போடுறீங்க? இங்கே, இங்கே, this one and this one, here, here and up to here. ரைட் ராமா? இது வரைக்கும் போடுறது. அதாவது -2லேருந்து எது வரைக்கும் போடுறோம்? 1 வரைக்கும் போடுறோம். -2லேருந்து 1 வரைக்கும் இந்த ரெக்டாங்கிள்ஸை போடுறோம். இதுக்கு நீங்கள் மாடுலஸ் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, ஏன்னா இது பாசிட்டிவாக தான் வரும். சரிங்களா? ஸோ வேணும்னா போட்டுக்கோங்க. இங்கே நம்ம ரெக்டாங்கிள்ஸ் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? யார் குட்டி குட்டியாக இருக்காங்க? எக்ஸ் டிஸ்டன்ஸ் தானே குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அப்போ இது டிஎக்ஸ், இதுவும் டிஎக்ஸ். இப்போ நீங்கள் ஹைட்டு சொல்லணும். இந்த ரெக்டாங்கிளோட லென்த் ஆர் இந்த லென்த் யார் கொடுக்க முடியும்? இந்த லென்த்தை கொடுக்க போகிறது இந்த பாயிண்ட்ஸ், இந்த எல்லோ கலர் பாயிண்ட்ஸோட ஹைட்டு. இந்த எல்லோ கலர் பாயிண்ட்ஸோட ஹைட் தான் அங்கே இருக்க ரெக்டாங்கிள்ஸோட லென்த்தாக இருக்கும். ஆமாம், ரைட்? ஸோ ஹைட்டை கொடுக்கறது எப்பயுமே யார்? ஒய் கோஆர்டினேட். ஸோ இந்த லைனோட ஒய் கோஆர்டினேட் யார்? இந்த லைனோட ஒய் கோஆர்டினேட். ஸோ 3x plus 6 is equal to 2y. So y is equal to 3x plus 6 by 2. When you divide 3 by 2x plus 2, இதுதான் உங்களோட y coordinate. எடுத்துக்கோங்க. So it is 3 by 2x plus 2. அவ்வளோதான். சரிங்களா? What about this one, ராமா? இதுவும் அதோட ஹைட்டை கொடுக்கறது அவங்களோட y தான் அவங்களோட ஹைட்டை கொடுக்குறாங்க. எஸ். So it is 3 by 2x plus 2. இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். 3 by 2x நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 by 2 அப்படியே இருக்கும். x இன்டெகிரேட் பண்ணால் x² by 2. அடுத்தது 2x -3 to -2. சரிங்களா? ப்ளஸ் இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? யூ கேன் டேர்ம் இட் அஸ் 3 by 2 x² by 2 plus 2x -2 to 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். ஆக்சுவலி இங்கே நான் மைனஸ் போட்டுக்கோ. சரியா? ஏன் மைனஸ் போடுறோன்னு புரியுதுலடாமா? ஏன்னா அந்த நெகட்டிவில் வரும். ஸோ இட் வில் பி இன் மைனஸ். ஓகே, நம்ம அப்புறமே வேணால் மாடல் பாசிட்டிவ் பண்ணி மாடலஸ் எழுதிக்கலாம். இட் வில் பி இன் மைனஸ். ஸோ வென் யூ அப்ளை, இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 by 2 அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டிங்கன்னா 4 கிடைக்கும். 4 by 2 ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் -8. அதுக்கப்புறம் -4, ஒரு மைனஸ் சைன் போட்டு தான் 3 அப்ளை பண்ணும். 3 அப்ளை பண்ணிங்கன்னா 3 by 2 9 by 2 அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -6 அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? ப்ளஸ் 3 by 2 plus 2 3 by 2 into 1 by 2னு வரும். ப்ளஸ் 2 கிடைக்கும். கரெக்டாடாம்மா? அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் சைன் போட்டு நீங்கள் இந்த -2க்கானதா வேல்யூ அப்லோட் பண்ணணும். when you put -2 இது தானே வரும். ஸோ 3 by 2 into 4 by 2 -4. ஸோ இந்த குட்டி குட்டி இது ஆக்சுவலி ஆட் பண்ணுறது நம்மளுக்கு டஃப்பே கிடையாது. பட் இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். சரியாடாமா? ஸோ இட் இஸ் மைனஸ், இட் இஸ் 3 minus 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் போட்டு இது வந்து 27 by 4 மைனஸ் இன்ட்டு -27 by 4. அடுத்தது இது -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் இஸ் +6 ப்ளஸ் 3 by 4 ப்ளஸ் 2 அண்ட் இதோட ஆன்சர் எப்போ தானே பார்த்தோம்? -3 and you will be having +4. So now you multiple Rama. இப்போ நீங்கள் cross multiplication பண்ணுங்க. What will happen? -3 minus 1 என்னது? -1
and minus 1 plus 5, it is plus 5. So 5 minus 27 by 4 and எடுத்தது இது 3 by 4. ரெண்டு add பண்ணா 6, 6ல 3 போச்சுனா 3. So what happened? Minus 5 minus 27 plus 27 by 4 and plus 3 by 4 and plus 3. So this add பண்ணிங்கன்னா minus 2, 30 by 4 minus 2, 15 by 2. So if we take it 11 by 2. Your answer must be 15 by 2. Calculation ஒரு mistake பண்ணிருக்கோம். ஏடாமா or otherwise இந்த by 2 byட்டால நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் அதை 6ன்னு கூட வச்சுக்கோங்க சரியா. Take it as 6 itself, okay. Take it as 6 by 2, whole by 2, okay. Take it as 6 whole by 2. எனக்கு புரிஞ்சிருச்சு, இங்கே 2 வந்திருக்கக்கூடாது, 3 வந்திருக்கணும். ஐயோ ஓகே ஓகே. ஸோ திஸ் 3x, ஸோ மொத்தமாகவே வச்சுக்கோ ஓகேவா. டேக் இட் அஸ் அ ஃபுல் குவான்டிட்டி. இது வந்துட்டு 3x by 3 தான் வந்திருக்கணும், நம்ம 2 போட்டுட்டோம், அங்கே தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ 3x plus 3 by 2 into dx and 3 by 2x plus 3 into dx. சரியாடாமா. ஸோ when you do it what will happen? மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. minus 3 by 2 x square by 2 நெக்ஸ்ட்டு minus 3x சரிங்களா. minus 2 and minus 3 plus 3 by 2 x square by 2 plus 3x into 1 and minus 2. Now you apply it. இப்போ minus 2 apply பண்ணுங்க, 4 கிடைக்கும். minus 3 by 2 4 by 2 கிடைக்கும். when you apply minus 2 it is plus 6 அப்படின்னு கிடைக்கும். minus lower limit. when you apply minus 3 by 2 into 9 by 2 and minus into minus plus 9, right. next plus 1 apply பண்ணிங்கன்னா 3 by 2 into 1 by 2 plus 3 and minus போட்டு 2 apply பண்ணிங்கன்னா 3 by 2 into 4 by 2 and you will have minus 6, right அடாமா. ஸோ என்ன ஆகும், இந்த டேர்மும் நம்மளுக்கு ஃப்ளெக்ஸி இந்த 4 கேன்சல், இந்த 4 கேன்சல் ஓகேவா. இங்கே minus 3 இருக்குது, இங்கே ஒரு minus 3 இருக்குது, ஸோ minus 6 and இங்கே ஒரு plus 6 இருக்குது, இங்கே ஒரு plus 6 இருக்குது, ஸோ plus 12. ஓகே, ரெண்டு டேர்ம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் minus into minus it is plus actually 27 by 4 and it is minus 9 and it is plus 3 by 4 and you will be having plus 3. 12யும் 3 ஆட் பண்ணிங்கன்னா 15, ஓகே. இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 15. அப்போ இது எல்லாருமே கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ your final answer is 27 by 4 plus 3 by 4 which is equal to 15 by, so 30 by 4 which is 15 by 2. So this is your final answer. ஓகே வாடாமா. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் சம் லைக் நம்மளுக்கு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டெகிரேஷன் ப்ராப்ளமே கிடையாது, இந்த லிமிட்ஸ் தான் பிரச்சனை. இதை பார்த்து பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம். ஓகே வாடாமா. ஸோ எஸ், ஸோ யூ ஹாவ் அனதர் 2 சம்ஸ் பசங்களா. ஐ ஹோப் இந்த 2 சம்ஸை நீங்கள் போட்டு பார்க்க முடியும். பட் இதுக்கான பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் நான் எனக்கு சொல்கிறேன் சரியா. I can give the basic explanation to you. First of all, நீங்கள் ஒரு triangle form பண்ண உங்களுக்கு வந்து ABC அப்படின்னு கொடுத்துட்டாங்க. A point என்னது -1,1 -1,1னா இங்கே இருக்கும், சாரி -1,1னா இங்கே இருக்கும் ஓகே. அண்ட் 3,2 3 இங்கே இருப்பாங்க, 2 இங்கே இருக்காங்கன்னா உங்களோட B வந்து இங்கே இருக்காங்க. அண்ட் 0,5 which is almost here. இதுதான் அவங்களோட ABC triangle. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க ரைட்.
இது எப்படி நம்ம கண்டுபிடிப்பீங்க? how do you find it? இந்த ட்ரையாங்கிளை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரெக்டாங்கிள்ஸை இப்படி தான் போடுவீங்க, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும். கரெக்டாக? ரைட். இது வரைக்கும் ஒரு பார்ட் அண்ட் நீங்கள் பார்க்கும் போதே தெரியுது இது வரைக்கும் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெக்டாங்கிள்ஸ் எல்லாமே ஏபிங்கிற லைனுக்கும் ஏசிங்கிற லைனுக்கும் நடுவில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே இந்த ஒரு லைன் ஆரிஜினுக்கு அந்த சைடு வந்து இந்த ஒய் ஆக்சஸுக்கு அடுத்த சைடு பார்க்கும்போது இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ் யாருக்கும் ட்ரா பண்ணிங்க, பிசிங்கிற லைனுக்கும் ஏபிங்கிற லைனுக்கும் நடுவில் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா -1, இது வந்து 0 அண்ட் திஸ் இஸ் 3. ஸோ அப்போ -1 to 0 ஒரு கேஸாகவும் 0 to 3 ஒரு கேஸாகவும் இருக்கும். எப்பயும் போல் ரெக்டாங்கிள்ஸ் தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு கர்வ் கொடுக்கல. மொத்தம் 3 லைன்ஸ். உங்களுக்கு என்னென்ன லைன்ஸ் வேணும்? ஏபி லைன் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், பிசி லைன் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஏசி லைன் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 லைனும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த லைனோட ஒய் கோஆர்டினேட்டை வச்சு தான் ஹைட் கண்டுபிடிப்போம். கரெக்ட்? அப்போ அந்த லைனோட ஈக்குவேஷன் எனக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸில் -1 to 0க்கு எந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறீங்க? ஏசி லைன்லேருந்து ஏபி லைன். ஸோ ஏசி லைனோட ஒய் கோஆர்டினேட்லேருந்து ஏபி லைனோட ஒய் கோஆர்டினேட்டை நீ சப்ராக்ட் பண்ணுவ. கரெக்ட்? வாட் அபவுட் திஸ் கேஸ்? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? பிசி லைனோட ஒய் கோஆர்டினேட்லேருந்து ஏபி லைனோட ஒய் கோஆர்டினேட்டை நீ சப்ராக்ட் பண்ணுவீங்க. அவ்வளோதான் நம்ம. திஸ் இஸ் இன்டகிரேஷன். ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் இவ்வளோ தான். இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போது ஏசி ஏபி பிசி இந்த லைனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? தட்ஸ் யுவர் பாயிண்ட்னா. ஸோ இப்போ ஏ பாயிண்ட் வந்து -1,1, பி பாயிண்ட் என்னது நம்மளுக்கு 3,2, இதுதான் ஏ, இதுதான் பி. சரிங்களா? ஸோ எப்படி ரெண்டு பேர் லைனை கண்டுபிடிப்பீங்க? யூஸ் 2 பாயிண்ட் ஃபார்முலா. ஒய் லைன் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா இருக்கே, y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இதுதான் லைன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. 2 பாயிண்ட் இருந்தால் போதும், லைனை நாமளே கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் லைனை கண்டுபிடிச்சி y கோஆர்டினேட்டை எழுதணும். ஓகே? ஸோ how do you find it? y minus y1னா நம்மளுக்கு 1 divided by 2 minus 1 it is 1. Next x minus of minus plus 1 divided by 3 minus of minus 1 it is plus 4. So அப்போ y is equal to x plus 1 by 4 and இந்த 1 இந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. So 1 இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா 1 plus x plus 1 by 4. When you take LCM you will be having x plus 5 by 4. அவ்வளோதான். ஏபி லைனோட y கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த மாதிரி பிசி லைன் ஏசி லைன் ரெண்டு பேர்த்தோட y கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேடா பசங்க? இந்த சம் இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது யார் போட்டுட்டு முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணுடாமா. இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நேம்ஸை பார்த்து ஐ வில் அப்ரிஷியேட் இந்த சண்டே லைவ். சண்டே நம்ம வந்துட்டு ஃபார்முலா ரிவிஷன் போகிறோம். அந்த ஃபார்முலா ரிவிஷனில் நிச்சயமாக உங்களோட பேரை நான் சொல்லுவேன். அண்ட் யூ வில் பி பிளாட்டட் அஸ் மை வெரி கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பேர் கொடுப்பேன். ஏடாமா? ஸோ பை பசங்களா, ஹேவ் அ கிரேட் டே.